ஹலோ, வெல்கம் டு ஆல் இன் ஒன் அம்சா. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். ஏன்னா நாளைக்கு அமாவாசைங்கிறதுனால வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். குடமிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே, தக்காளி, பச்சை மிளகாலாம். நூடுல்ஸும் உப்பு, எண்ணெய், நூடுல்ஸ் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வடிகட்டி பச்சை தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அப்போ தான் பிசு பிசுன்னு ஒட்டாது. இப்போ ஒரு வானலை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி அதில் இஞ்சி பூண்டு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு பச்சை மிளகாயை போட்டு நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 4 அதையும் கட் பண்ணி நல்லா அது கூடயே போட்டு நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி விதை இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம். சின்னதாக புளிப்பு டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக வேணுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதையும் வதக்கிட்டு நம்ம நீளமாக கட் பண்ண குடமிளகா, கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கணும். ஏன்னா கேரட் கொஞ்சம் வேக டைம் ஆகும் இல்லையா, அதனால் நம்ம வதக்குறோம். கடையில் வதக்கும்போது டக்குன்னு வதக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சீவி துருவி வச்சுருப்பாங்க, நம்ம அரிஞ்சு தானே வச்சுருப்போம். அப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் நீல வாக்கில் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டே இருக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம பெரிய உப்பு, மஞ்சத்தூள் அதையும் போட்டுட்டு கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை எடுத்து கொஞ்சம் நொறுக்கி விட்டு போடும், அந்த ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக. கடையில் போட்டு டக்கு டக்குன்னு செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம வீட்டிலக்குள்ளே எல்லாத்துக்கும் செய்யும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், பொறுமையாக தான் செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் மசாலா அது கொஞ்சம் பாதி முட்டைக்கோஸில் போட்டு வதக்கிடணும், ஏன்னா அந்த ஃப்ளேவர் வரணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சக்தி கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் வர அளவுக்கு போட்டுக்கலாம். நான் ஸ்பூன் யூஸ் பண்ணல, அப்படியே பேக்கெட்லேயே போட்டேன். அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் கறி மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டேன். அதெல்லாம் வதக்கிட்டு அப்புறம்தான் நூடுல்ஸை போட்டு இது பண்ணணும். ஏன்னா நம்ம தனியாக மறுபடியும் நூடுல்ஸில் போட்டால் அது ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வரும். அதனால் நம்ம இந்த காயிலே எல்லாம் போட்டு வதக்கிடணும். பாருங்கள், நல்லா வதக்கி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம வடித்து தண்ணி ஊற்றி எடுத்து வடிகட்டி வச்சுருக்க நூடுல்ஸை கட் பண்ணி தான் போடணும். முழுசாக போட்டால் குழந்தைங்க சாப்பிட்டா ஜீரணம் ஆகலை, லேட் ஆகும். அதனால் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு சோயா சாஸ் நிறைய சேர்த்தக்கூடாது, கொஞ்சமாக ஒரு மூடி அளவுக்கு. அதுக்கப்புறம் அஜினமோட்டோ ஒரு 2 சிட்டிகை அளவு, அதையும் எல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இதுதான் நமக்கு அந்த அடி பிடிக்கிற இது வராது. அதுக்கப்புறம் நம்ம மீதி வச்சுருந்தோம் இல்லையா நூடுல்ஸ் மசாலாவும், கொஞ்சோண்டு உப்பு பத்தலை, அதையும் போட்டுட்டு ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிட்டு சூடாக எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணால் நம்ம சுவையான வீட்டு ஸ்டைல் நூடுல்ஸ் தயார். ரோட்டுக்கடை ஸ்டைல்லையும் செய்யலாம், அதுவும் இதே மாதிரி தான். அவங்க கொஞ்சம் கம்மியாக எல்லாம் காயெல்லாம் யூஸ் பண்ணி செய்வாங்க. இது எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஆல் இன் ஒன் அம்சாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.